அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு இன்று உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன, எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. இயேசு என்ன பார்த்து கேள்வி கேட்கிறாரா? ஆமா, இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? மார்க் 10 பார்த்தீங்கன்னா 51 அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். இன்றைக்கு இயேசு உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற சர்வலோகத்தின் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் யார்? இந்த நான், இவர்தான் இந்த பூமியை படைத்தவர். இவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ வல்லமையுள்ள தெய்வன், மரணத்தை வென்ற கர்த்தர், எல்லாவற்றையும் வென்று சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நமக்கு அருளுகிற நம்முடைய மேசியா. அவன் யார்? இந்த நான், இவர்தான் நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற தேவன், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். இவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் யாரை பார்த்து இதை கேட்டாருன்னா, பக்திவை அவர்கள் இயேசு அவர் பார்த்தோன்னே கூப்பிடுறான். கூட இருந்தவங்க எல்லாம் பேசாதன்னு அதற்றாங்க, இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். இவன் ஒரு வெளிப்பாட்டோடு அவரை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே. அவனுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது. எல்லாரும் இவரை நசரேனாகிய இயேசுன்றாங்க. ஆனா எனக்கு இவரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தாவீதின் குமாரன் மேசியாவா இருக்கிறாரு. அவன் உடனே கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே வந்தோன்னையும் அவனை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது, அவனுக்கு கண் பார்வை இல்லை, அவனுக்கு பார்வை தான் வேணும். ஆனால் இயேசு அவனை மதித்து ஒரு கேள்வி இருக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது உங்களுக்கான ஒரு பதில் பாருங்க. என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியாதா எனக்கு கடன் இருக்குன்னு? ஆண்டவருக்கு தெரியாதா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது? அவர் செய்ய வேண்டியதானே, அவர் தகப்பன் தானே. ஆண்டவர் உங்களை மதிக்கிறார், உங்களை வேல்யூ பண்றார், மிகவும் மதிக்கத்தக்கவராய் உங்களை அவர் பார்க்கிறார். அதனாலதான் அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? இவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இயேசுவினிடத்தில் சொன்னால் போதும், அது உங்களுக்கு அப்படியே ஆகும், அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஒரு பொருளாதார நன்மையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நான் சொல்லுகிறேன், அது அப்படியே உங்களுக்கு ஆகும். ஒருவேளை குடும்ப சமாதானம் கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் நீ சொல்றாரு, நீ இன்னைக்கு என்ன கேளு, இது உன்னோட டே, இது உன்னோட ஸ்பெஷல் டே, நீ கேளு, நீ பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்கிறார். ஒருவேளை சரீர சுகத்திற்காக நீங்க கேட்குறீங்களா? இன்றைக்கு நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். அல்ல ஒருவேளை எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் பிரதர் என்று சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல சொல்லுங்க, அவரோடு நேரம் செலவிட்டு அவருக்கு எனக்கு இதான் வேணும் இசப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அவர் அதை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாயிருக்கும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.